எம்மா எம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கான். எம்மா அசமிக்ல கூமாம்பட்டிக்கு போறாங்கம்மா, என்னையும் கூட்டிட்டு போம்மா. கூமாம்பட்டியா? என்னல அது, எங்க இருக்கு? எம்மா கூமாம்பட்டி ஒரு ஐலாண்டுமா, ஐலாண்டு. காடு மலை ஆறு ஏரி குளம் எல்லாமே அங்க இருக்குமா சுத்தி பார்க்கிறதுக்கு. நாமளும் அங்க போலாமா? அதான் எல்லாம் நம்ம ஊர்லயே இருக்கலால, அப்புறம் அங்க போய் பார்க்கணும். எம்மா எம்மா அடுத்து இவ வேற வந்துட்டா, குட்டி டைனோசர். குட்டி டைனோசரா? அப்ப நான் என்ன பெரிய டைனோசராமா? இந்த ரெண்டு டைனோசரையும் பத்த உங்க அப்பா டைனோசர்கிட்ட தான் கேட்கணும். எம்மா கூமாம்பட்டி. ஐயோ ரெண்டும் தொல்லை பண்ணுதுங்களே, இருங்க சின்ன பொண்ணுகிட்ட கேட்போம் அவ்வளோ வாழான்னு. ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்ன ராணியக்கா, காலையிலேயே நம்ம வீட்டு பக்கம்? எல்லாம் இதுங்க ரெண்டு பண்ற வேலை தான். கூமாம்பட்டி கூமாம்பட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. கூமாம்பட்டி உங்களுக்கு தெரியாதாக்கா? ஏக்கா இந்த ரெண்டு பிள்ளைங்க மட்டும் இல்லக்கா, எல்லா பிள்ளைங்களும் கூமாம்பட்டி கூமாம்பட்டி தான் சொல்லிட்டு தெரியுதுங்க. பிள்ளைகள் வேற ஆசைப்படுதுலாக்கா, ஒரு டூர் பஸ் அரேஞ்ச் பண்ணுங்க, தெருல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். சாரி சின்ன பொண்ணு, நீ அப்பாட்ட சொல்லி ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணிடுவோம். சின்ன பொண்ணு கிளம்பிட்டியா? என்னாச்சு இன்னும் பஸ் வரல? இன்னும் செத்த நேரத்தில் பஸ் வந்துருங்கக்கா. சரி சரிம்மா, இது யாரும் டூருக்கு வராவே? நம்ம கலர் குருவி காசிமிக்கா வந்தனா, ஏத்த வீடு பக்கத்து வீடு முன்னாடி வீடு பின்னாடி வீடுன்னு எல்லாரும் வராங்கக்கா. அப்படியே சின்ன பொண்ணு எல்லாரும் வராங்களா? ஆமாக்கா, எல்லாரும் போகிறோம், கூமாம்பட்டியை கலக்கிட்டு வரோம். பஸ் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. சின்ன பொண்ணு எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க பஸ்ல ஏறி போலாம். ஆமாக்கா போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க. காஷ்மிகா மந்தனாக்கா, நீங்களுமா டூருக்கு வரியே? சின்ன பொண்ணு நானும் வரேன். நீங்க அங்க வந்து என்ன செய்ய போறிய? கூமாம்பட்டிக்கு போனா கலன் நகுன்னு சொன்னாங்க, அதான் நான் உங்க கூட டூருக்கு வரேன். ஓஹோ அப்படியா? பங்கஜ பாட்டி, இந்த வயசான காலத்துல டூருக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுவாமா, அந்த ஊரு தண்ணியில குளிச்சா இளமையாயிரலான்னு சொன்னாங்க, அதான் நானும் வரேன். ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையோட தான் கூமாம்பட்டிக்கு போறீங்க. சரி சரி நேரமாகுது, எல்லாரும் வண்டியில ஏறுங்க, சீக்கிரமா கூமாம்பட்டிக்கு போறோம். எப்பாடா ஒரு வழியா ஆசைப்பட்ட மாதிரி கூமாம்பட்டிக்கு டூர் போறோம். குருவி மண்டை வந்ததும் முதல்ல சீட்டு பிடிச்சி உட்காந்துட்ட போல. ஆமா, ஜன்னலோர சீட்டு கிடைச்சாதான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். ஆமா ஆமா, நல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வா. பஸ்ஸை விட்டு இறங்கும் போது என் கூடவே வா குள்ள குருவி, கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடாத. பிறகு ஒன்றை கண்டுபிடிக்கிறதுலேயே பாதி டூர் போயிடும். நீ ரொம்ப நெட்டியா இருக்கேன்னு என்ன இப்படிலாம் சொல்லாத. கேளாச்சே, இந்த கூமாம்பட்டியில் அப்படி என்ன இருக்குன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போறா? கூமாம்பட்டிக்கு போனா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் நடக்குமா, குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்குமா. அது மட்டும் இல்லக்கா, கூமாம்பட்டியில பெரிய டைனோசரே இருக்குதான். என்னது டைனோசரா? என்னெல்லாம் சொல்லியா அஜய்? ஆமாக்கா, டைனோசர் இருக்குன்னு சொல்றாங்க. சரி சரி, போய் பார்ப்போம் அங்கே டைனோசர் இருக்கா இல்லையான்ட்டு. கலர் குருவி, நீ எது கூமாம்பட்டிக்கு போற? நீ எதுக்கு கூமாம்பட்டிக்கு போறியோ அதுக்கு தான் நானும் போறேன். நான் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு போறேன், நீ அதுக்கு தான் போறியா? நான் அதுக்கெல்லாம் போல, அங்கே ஃப்ரெஷ்ஷாக தேனை கிடைக்கும்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். ஏமா சின்ன பொண்ணு, இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம போகணும்? அதுவா பாட்டி, இன்னும் 100 கிலோமீட்டர் போகணும். எனக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் போகணுமா? எனக்கு இப்போவே பசி எடுக்குதே. அதான் சோறு வச்சிருக்கலாம் பாட்டி, உட்காந்து சாப்பிட வேண்டியதானே. சாப்பாடு இருக்கு சின்ன பொண்ணு, நான் கூமாம்பட்டியில் போய் திங்கலாம்னு நினச்சேன். எடுத்துகிட்டு வந்து சாப்பாடை தின்னுங்க பாட்டி, கூமாம்பட்டியில் இலவசமாக சாப்பாடு தருவாங்களாம். அதுவும் ராஜா காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இயற்கையான உணவுகள்லாம் அங்கே கிடைக்குமா? நீங்க பார்க்காத வித்தியாசமான மீன்லாம் அங்கே கிடைக்கும் காஸ்மிகாக்கா. இந்த கூமாம்பட்டியில் இவ்வளவு விஷயம் இருக்கா? நாம தான் எதுவும் தெரியாமல் இருந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குதே. ஏலா அஜய், யார் உனக்கு கூமாம்பட்டியில் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னது? ஓ அப்படியா? இப்போ உள்ள பிள்ளைகள் ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு புதுசு புதுசாக கற்றுக்கிடுதுங்க. எல்லாரும் அங்கே பாருங்க, கூமாம்பட்டி வந்துருச்சு. கூமாம்பட்டி
ஓஹோ, இதுதான் கூமாம்பட்டியா? பார்க்கவே நல்லா பச்சை பசேன்னு இருக்கே. கூமாம்பட்டியில ஏதோ ஐலாண்ட் இருக்குன்னு சொன்னாங்களே. வாங்க வாங்க முதல்ல அதை போய் பார்ப்போம். ஆமாமா, நம்மளும் அந்த ஐலாண்ட பார்க்க போலாம். ஏ கலர் குருவி, நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு வா. இங்கே தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை இங்கே நின்றுட்டு இருப்பான். நானே இங்க பஸ்ல நின்றுட்டு இருக்கேன். இவ வேற ஒருத்தி. சின்ன பொண்ணு, நம்ம முதல்ல எதை சுத்தி பார்க்க போறோம்? இக்கா, முதல்ல அங்கே ஒரு குளம் இருக்குன்னு சொன்னாவே, அதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்படியா? சரி சரி, போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏம்மா சின்ன பொண்ணு, முதல்ல இளமையாடுறதுக்கான தண்ணி இங்க கிடைக்குன்னு பாருமா. சரி சரி பாட்டி, போகிற வழியில் பார்த்துக்கலாம் அந்த இடத்த. ஏம்மா, அந்த குளத்துக்கு இப்ப போக வேண்டாமா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் அந்த மலையில என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏழாச்சு, அந்த மலைக்கு அப்புறம் போகலாம். இப்போ முதல்ல அந்த குளத்துல போய் ஒரு குதூகலமாக ஒரு குடியில் போட்டு வந்துடலாம். ஆமா அஜய், ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியில போய் நல்லா விளையாடிட்டு வரலாம். சரி, அந்த குளத்துக்கே போவோம். நான்லாம் ஒன்றும் குளத்தை பார்க்க வரலப்பா. ஏன் நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க? குளத்து தண்ணியில குளிச்சா நான் கருத்து போயிருவேன். அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்? இப்பவே நீ காஞ்ச கருவாடு மாதிரி தான் இருக்க. வா, அந்த குளத்துல குளிச்சாவது நீ கொஞ்சம் நல்லா மாறுறியான்னு பார்ப்போம். வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து குளத்துக்கு போலாம். ஐயோ, இந்த குளம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, இந்த குளம் ரொம்ப பெருசா இருக்கு. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கே. சரி சரி, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காம இந்த குளத்துல குதிக்கலாம். நான் தான் இந்த குளத்துல ஃபர்ஸ்ட் குளிக்க போறேன். இல்ல இல்ல, நான் தான் முதல்ல குதிப்பேன். எல்லாருமே இங்கே குளிக்கலாம். பார்த்து கவனமாக குளிக்கணும். சின்ன பிள்ளைலாம் தண்ணிக்குள்ளே தனியாக போகாதீங்க. அஜய், பூமாரி, தண்ணியில் ரொம்ப ஆழத்துக்கு போகக்கூடாது. என் கூடவே தான் இருக்கணும். சரிம்மா, இப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நான் அந்த தண்ணியில குதிக்க போறேன். ஏ கலக்குருவி, பார்த்து குதி. நீ இருக்கிற ஹைட்டுக்கு போன உடனே முங்கிட போற. கரையிலே நில்லு. இவளுக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பாரு எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டே இருங்க. இந்த தண்ணியில நான் தான் ஃபர்ஸ்ட் குதிக்க போறேன். அது எப்படி? நான் தான் தண்ணியில ஃபர்ஸ்ட் குதிப்பேன். சின்ன பொண்ணு, தண்ணியில் பார்த்து குதி, ஏதாவது ஆயிர போகுது. அக்கா, நாங்கள் சுனாமிலே சும்பிங்க போட்டவங்க, எங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது. இந்த சின்ன பொண்ணாக்கா எங்க போனாலும் குழந்தை மாதிரியே நடந்துக்கிறாங்க. ஏன் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? தண்ணியில குதிச்சு இந்த மாதிரி ஜாலியாக விளையாடுங்க. இருங்கக்கா, நானும் வரேன். நான் தண்ணியில குதிச்சு விளையாட போறேன். பூமாரி, கொஞ்சம் நில்லுமா, அம்மா ஒன்று தண்ணியில் கூட்டிகிட்டு போகிறேன். கலர்குருவி, நீனும் வந்து தண்ணியில இறங்கு. உன்னை அந்த தண்ணிக்குள்ள அமுக்கி அமுக்கி விளையாடுவோம், வா. எப்பப்பா, உன்னை நம்பிலாம் அந்த தண்ணிக்குள்ள இறங்க முடியாது. ஆமாம், என்னை நம்பி இறங்காத. ஆமாம், அந்த குளத்துக்குள்ள ஒரு தாத்தா கருவாடு சுட்டு தின்னுட்டு இருக்காரு. அவரை நம்பி தண்ணிக்குள்ளே இறங்கு. அவரை நீ முங்காமல் பார்த்துப்பார். எல்லாரும் கொஞ்சம் வழிய விடுங்க. நான் இந்த தண்ணியில இறங்கி குளிக்க போறேன். அப்பதான் நான் நல்லா கலர் ஆக முடியும். எனக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகும். சின்ன பொண்ணாக்கா, இது தண்ணியில நீங்க குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களே, திடீர்னு ஒரு முதல்ல வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? முதலையாவது டைனோசராவது எது வந்தாலும் லெஃப்ட் கையில் ஒரே அடி தான். எப்படியோ இந்த கூமாம்பட்டி தண்ணியில் முதல்ல குளிச்சது நான் தான். எம்மா எம்மா, யாரும் அது தண்ணியில குதிச்சது? நான் தான், சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணாவது பெரிய பொண்ணாவது? ஏமா, இது தண்ணியில மிதல கிடக்குமா? என்னது முதலையா? அம்மா, அம்மா. என்னடி காலையிலே கத்திக்கிட்டே இருக்கா? அம்மா, ரேஷன் கடையில ரேஷன் பொருட்கள்லாம் போடுறாங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா, எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ தானே பார்த்தா சொல்ல சொன்ன. அதாம்மா வந்து சொல்ல வந்தேன். அப்படியாடி தங்கம்? உன் அண்ணன் அஜய் எங்க? அவனாம்மா, அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். மணி 10ஆவது, இன்னுமா தூங்கிட்டு இருக்கான்? இன்னைக்கு அவனை அஜய், ஏழா அஜய் மாடு எந்தில எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஏழா அஜய், எந்தி. பூமாரி, போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. இந்த எடுத்துட்டு வரேம்மா. இந்தாங்கம்மா தண்ணி. தண்ணியை குடுமா, அவன் தலையில ஊத்தி அவனை எழுப்புவோம். ஏழா அஜய், இருங்கம்மா, ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன். அதுக்குள்ள ரேஷன் கடையை மூடிட்டு போயிருவான். எந்தில. என்னது ரேஷன் கடையா? என்னால எப்படிமா ரேஷன் கடைக்கு போக முடியும்? ஏன் போனா என்ன? ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் ரேஷன் கடையில போய் பொருளை வாங்கிட்டு வருது. உனக்கு மட்டும் என்ன? போ போ, சீக்கிரமா போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துரு. என்னால போக முடியாதுமா. போக முடியாதா? எதுக்கு? அங்கெல்லாம் நிறைய பொம்பளை பிள்ளைங்கலாம் வரும். என்னால போக முடியாதுமா. எல்லாரும் என்னையே பாப்பாங்க. பார்த்தா பார்த்துட்டு போறாங்க. நம்ம வீட்டுக்கு தானே வாங்க போற. இதுல என்ன வைக்க உனக்கு? போ போ, சீக்கிரமா எந்திரிச்சு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. முடியாது முடியாது, என்னால போக முடியாது. எடு விளக்க மாட்ட. இந்த போறேம்மா. இந்த கிளம்பிட்டேம்மா. இந்தாங்கம்மா விளக்கு மாறு. எதுக்கடி விளக்கு பாரு? அவனா கடைக்கு போற
இரு, அம்மா ரேஷன் கார்டும் பையன் உனக்கு எடுத்து தரேன். சரிம்மா, அந்த கையில இருக்கிற காஃபியாவது கொடுத்துட்டு போங்க. இது தண்ணில அதை எதுக்குமா கையில வச்சிருக்கீங்க? ஓ மூஞ்சில ஊத்து எடுத்துட்டு வந்தேன். சரி நீ கடைக்கு கிளம்பு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ ரேஷன் கடைக்கு போணுமா? கவிதாவோட வீடு வேற அங்கதான் இருக்கு. ரேஷன் கடையில அவ என்ன பார்த்தா என்ன நினைப்பா? ஸ்கூல்ல போய் எல்லா பொண்ணுகிட்டயும் சொல்லிடுவா. என்னோட இமேஜே டேமேஜ் ஆக போகுது. போகலன்னா அம்மா அடிப்பாங்க. சரி போவோம். ஐயா அஜய், அஜய். வந்துட்டேம்மா. இந்த அஜய், இதுல ரேஷன் கார்டு காசு எல்லாமே இருக்கு. அரிசி பருப்பு பச்சை அரிசி சக்கரைன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துரு. ஏம்மா உண்மையாவே நான் கடைக்கு போணுமா? நான் ரேஷன் கடைக்கு போகலம்மா. என்னது போகலையா? நீ கண்டிப்பா கடைக்கு போய் தான் ஆகணும். ஏம்மா நான் வேணா போயிட்டு வரட்டுமா? ஏம்மா அவ தான் போறேன்னு சொல்றாளே, அவளை கடைக்கு அனுப்புங்கம்மா. பொம்பளை பிள்ளையவா ரேஷன் கடைக்கு அனுப்புவாங்க? அங்க ரேஷன் கடையில அவ்வளவு பிள்ளைங்க நிக்குது. அவங்களாம் பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? சொன்னா சொன்னதை செய்யி. போ போய் ரேஷன் கடையில போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வா. ஒழுங்கா போ, இல்லைன்னா அப்பாட்ட சொல்லிடுவேன். போறேம்மா, போயிட்டு வரேன். இந்த பைய வாங்கிக்கோ, பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா. சரிம்மா. எம்மாடியோ என்ன கூட்டம்! இந்த கூட்டத்துல எப்படி எல்லா ரேஷன் பொருளையும் வாங்கிட்டு போக முடியும்? கவிதா வேற அங்க நிக்கிறாளே. இந்த கூட்டத்துக்குள்ள நின்னு வாங்குனா எப்படியும் அவ என்ன பாத்துருவா. பேசாம எல்லாத்தையும் வாங்காம ஓடிட வேண்டியதுதான். டேய் மாப்ள, அங்க பாருடா அஜய் வரா. ஆமாடா. டேய் அஜய் இங்க வா, வந்து இங்க உட்காருடா. இதோ வரேன்டா. என்னடா அஜய் எங்க போயிட்டு வர? அதுவாடா, காலையில எங்க அம்மா ரேஷன் கடைக்கு போயிட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டாங்க. அங்க போனா ஒரே கூட்டம். கூட்டத்துல நம்ம கிளாஸ் பொண்ணு கவிதா வேற நிக்கிறா. நல்ல வேளை அவ கண்ணுல படாம தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நல்ல வேளை தப்பிச்சு வந்துட்டடா அஜய். அவ மட்டும் பாத்திருந்தா ஸ்கூல்ல எல்லா பொண்ணுகிட்டயும் உன்னை பத்தி சொல்லிருப்பா. ஆமாடா. டேய் அஜய், உங்க வீட்ல ஒண்ணே ரேஷன் கடைக்கு போக சொல்றாங்க? ஆமாண்டா. எப்பவும் அப்பா தான் போவாங்க. அப்பா வெளியே போயிருந்தாங்கன்னா நான் போயிட்டு வருவேன். அங்க கியூல நின்னு பொருள்லாம் வாங்கிட்டு வரணும். ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. அப்படியாடா? நீங்க ரெண்டு பேரும் ரேஷன் கடைக்கு போனதே இல்லையா? ஆமாடா அஜய், நான் ரேஷன் கடைக்கு போனதே இல்ல. எங்க அம்மா தான் எப்பவுமே ரேஷன் கடைக்கு போய் பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படியாடா? ஆமா. டேய் அஜய், மேத்ஸ் ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? இல்லடா, அதெல்லாம் யாரு முடிப்பாங்க? ஹோம்வொர்க் முடிக்காம போனா கிளாஸ் ரூமை விட்டு வெளியே விடுவாங்க. நல்லா வெளியே பறக்க பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். உள்ள உட்கார்ந்துட்டு யாரு கிளாஸ் கவனிப்பாங்க? சரியான போரா இருக்கும். ஆமாண்டா அஜய், வெளியே இருந்தா தான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்னடா ரெண்டு பேரும் இப்படி சொல்றீங்க? நீ ஒரு நாள் ஹோம்வொர்க் பண்ணாம வெளியே வந்து நின்னு பாருடா. அப்ப தெரியும் அங்க எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு. அப்ப சரி, நான் இன்னைக்கு மேத்ஸ் ஹோம்வொர்க் முடிக்க போறதில்ல. மேத்ஸ் ஹோம்வொர்க் முடிக்காம போறோம், வெளியே நின்னு என்ஜாய் பண்றோம். ஈவினிங் கிரிக்கெட் மேட்ச் இருக்கு அஜய், நீனு வரியா? வரண்டா மாப்ள, நான் வராம எப்படி? டேய் கொஞ்சம் பேசாம இருங்கடா, சின்ன பொண்ணு வாடா. ஏலா அஜய், இங்க என்ன பண்ற? சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு. ஏலா அப்படியா? ரேஷன் கடையில பொருள்லாம் வாங்கிட்டியலா? காலையில தான் பூமாரி கிட்ட சொல்லி விட்டேன். அவ வந்து சொன்னாலா எல்லா பொருளும் வாங்கிட்டீங்களா என்ன? ஆமா அவ சொன்னா. அப்ப எல்லா ரேஷன் பொருளும் வாங்கிட்டீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, ஆமா எல்லா பொருளும் வாங்கிட்டாங்க. அப்படியா? சரி 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 அஜய், நான் வாரேன். ஏக்கா, ராணி அக்கா. உள்ள வா சின்ன பொண்ணு. ஏக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்கு வந்தேன் பாத்துக்கோங்க. என்ன பூமாரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சின்ன பொண்ணு. என்னக்கா சொல்லாம கொல்லாம ரேஷன் கடைக்கு போயிருக்கிய? காலையிலேயே போயிட்டீங்களோ? பச்சரிசி வாங்கினாக்கா? இல்ல சின்ன பொண்ணு, நான் எங்க ரேஷன் கடைக்கு போனேன்? என் மகன் அஜய் தான் வாங்க போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். என்னது, அஜய் ரேஷன் கடைக்கு போயிருக்கானா? யாருக்கா சொன்னது அவன் ரேஷன் கடைக்கு போயிருக்கான்னு? அவன் அந்த பயிலுக கூட உட்காந்து பேசிக்கிட்டுலாம் இருக்கான். என்ன சொல்ற சின்ன பொண்ணு? காலையிலே அவனை எழுப்பி ரேஷன் கடைக்கு போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அவன் ரேஷன் கடைக்கு ஒன்றும் போலையே. அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சுவாரிட்டுலாம் இருக்கான். என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? அட ஆமாக்கா, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது அவனை பார்த்தனே. எல்லா பொருளும் வாங்கிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அம்மா காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னான். அப்படியா சொன்னா அவன்? இன்னைக்கு அவன் வரட்டும். இன்னைக்கு ரேஷன் கடையில பச்சரிசி போட்டாங்கக்கா. நல்ல அரிசி, பார்க்க புது அரிசி மாதிரி சூப்பரா இருந்துச்சு.
நீங்க வந்திருந்தா வாங்கியிருக்கலாம். இப்போ அந்த அரிசி தீந்து வேற போச்சு. ஐயோ, இந்த பையன் எங்க போய் சோவாயிட்டு இருக்கான்னு தெரியலையே. இப்படி பச்சரிசி வாங்காம போயிட்டானே. இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. எம்மா, இதான் அப்பவே நான் சொன்னேன் நானே போயிட்டு வரேன்னு. நீ கொஞ்சம் சும்மா இருடி. பச்சரிசியே விடுங்கக்கா, பருப்பு போட்டா பாருங்க என்ன அழகா இருக்கு. லட்சுமி அக்கா கூட அதுல குழம்பு வச்சாங்களாம், சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி அந்த பருப்பை வேற வாங்காம விட்டுட்டீங்களே. பருப்பும் நல்லா இருந்துச்சா? என்னைக்கு நாங்க ரேஷன் பொருள் வாங்கலையோ அன்னைக்கு தான் ரேஷன் கடையில நல்ல பொருளா பார்த்து போடுறான். சரிக்கா, நான் வாரேன். என்கிட்ட ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த அஜய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சோவாயிட்டா இருக்கான். இன்னைக்கு அவன் வரட்டும். அம்மா, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். வாடா அஜய் வா. ஏல அஜய், ரேஷன் கடைக்கு போனியா? ஆமாமா, போனேன். எல்லா பொருளும் வாங்கிட்டியோ? ரேஷன் கடை இன்னைக்கு லீவா. இன்னைக்கு ரேஷன் கடை திறந்திருக்குன்னு உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லிருக்காங்க. அப்படியா? ரேஷன் கடை லீவா இன்னைக்கு? ஆமாம்மா. பூமாரி, அண்ணனுக்கு காஃபி எடுத்துட்டு வா. ரேஷன் கடைக்கு போய் அண்ணன் ரொம்ப டயர்டா வந்திருக்கான். ஏல, ரேஷன் கடைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்திட்டா வாரா? இல்லம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போல. போய் சொல்லாத, நான் வாசல்ல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லாரும் ரேஷன் கடையில பொருள் வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. சின்ன பொண்ணு வேற ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்திட்டு இருக்கத பார்த்துட்டா. ரேஷன் கடைக்கு போக சொன்னா போகாம ஊர் சுத்திட்டு திரியற நீ. இல்லம்மா, நான் ரேஷன் கடைக்கு போனேன். சின்ன பொண்ணு தான் போய் சொல்றா. அப்போ ஏன் நீ எந்த பொருளும் வாங்காம வந்திருக்க? அதுவாமா, ரேஷன் கடை ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ரேஷன் கடையில இன்னைக்கு புது பச்சை அரிசி பருப்புலாம் போட்டிருக்காங்க. ஒழுங்கா போய் அதை வாங்கிட்டு வராம எதுவும் வாங்காம வந்திருக்க. ஏம்மா, எதுவுமே அங்க நல்லா இல்லம்மா. இப்போதான் சின்ன பொண்ணு வாங்கிட்டு வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறா. நீ எதுவும் வாங்காம வந்துட்டு நல்லா வேற இல்லைன்னு சொல்றா. நாங்க பார்த்தேம்மா, எதுவுமே நல்லா இல்ல. அது நல்லா இருக்குதோ இல்லையோ, நான் உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன்ல, நீ ஏன் வாங்காம வந்தா? இதுல வேற எதுவும் நல்லா இல்லைன்னு பொய் வேற. உன்னைய ராஜேஸ்வரி, ஏ ராஜேஸ்வரி, ஏமா ராஜேஸ்வரி. என்னங்க, கிளம்பிட்டு இருக்கேன்ல, ஏன் கூப்பிடுறீங்க இப்போ? கிளம்புறது இருக்கட்டுமா, யாரையும் இன்னும் வர காணுமே. உன் தம்பி எங்க? அவனையும் காணோம். எல்லாரும் இப்படி லேட்டா வந்தா எப்படி நம்ம சரியான நேரத்துக்கு அங்க போக முடியும்? எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா இன்னைக்கு நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோன்னு? எல்லாருக்கும் சொல்லியாச்சுங்க. எல்லாரும் கரெக்டான நேரத்துக்கு வந்துருவாங்க. இருங்க, என் தம்பிக்கு ஃபோன் பண்றேன். சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. ஏக்கா, வந்துட்டு இருக்கேன்க்கா. சீக்கிரம் வாடா மனோகர், லேட் ஆகுது. உங்க மாமா வேற கத்திட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கேன்க்கா. அவ கிளம்ப கொஞ்சம் லேட் ஆக்கிட்டா. அப்படி என்ன சீவி சிங்காரிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கா? மாப்பிள்ளை என்ன அவளுக்கா பாக்குறவ? கார்ல வந்துட்டு இருக்கோம்க்கா, இப்போ வந்துருவோம். ஏங்க, யாரு? உங்க அக்காவா? ஆமாம்மா, சீக்கிரம் வர சொல்றா. சீக்கிரம் தானே கிளம்பி இருக்கேன், அப்படியே உங்க அக்கா அப்படி சொல்றவ? எல்லாரும் இந்த கார்ல தானே பொண்ணு பார்க்க போறோம், அதான் எங்க அக்கா அப்படி சொல்லிட்டா. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத பாரு. உங்க அக்கா உங்களை டிரைவரா யூஸ் பண்றாங்க, அது கூட தெரியாம நீங்களும் காரை எடுத்துக்கிட்டு போறீங்க. ஏன் காசு கொடுத்து ஒரு கார் பிடிச்சு போக வேண்டியதானே? எதுக்கு நம்ம கார்ல போனோம்? வேலையே இல்லையா துறைக்கு? இதுல பொண்ணு பார்க்க பெரிய பவுசான கார்ல போகணுமாக்கும். திடீர்னு அவிய வீட்டு கார் ரிப்பேர் ஆயிருச்சு, அதான் நம்மள எடுத்து வர சொல்லிருக்காங்க பாரு. ஏங்க, பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை என்ன பண்ணாருன்னு கேட்பாவல, என்ன சொல்லுவியே? அதான் எங்க அக்காளுக்கு நிறைய சொத்து இருக்குல்ல, அவன் என்ன சும்மாவா இருக்கான்? எல்லா தோட்டத்து வேலையும் அவன் பார்த்துட்டு தானே இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு டீச்சர் வேலை பார்க்குற பொண்ணு கொஞ்சம் அதிகம் தான். அங்க வந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத பாரு. அமைதியாவா, ரொம்ப மூஞ்சி திருப்பாத. வீடு வந்துருச்சு, சிரிச்ச மாதிரியே வா. சந்திர கிளம்பியாச்சா? என் மூத்த மகன் தான் முதல்ல ரெடி ஆயிட்டு வந்திருக்கான். என் செல்ல பேரனா ரெடி ஆயிட்டு வந்திருக்கானே. ஐயா பேரா, தாத்தா கிட்ட வாயா. என்னாச்சுமா, ஒருத்தர் என்ன வரலையா? மாமாவையும் இன்னும் காணோம். எல்லாரும் வந்துட்டு இருக்கா சந்துரு. மாமாவும் வந்துட்டு இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். கார் வந்துருச்சு. ராஜேஸ்வரி, உன் தம்பி மனோகர் வந்துட்டான். ஐயா தம்பி மனோகர், வா வாயா. என்னக்கா, எல்லாரும் கிளம்பியாச்சா? போவோமா? என்ன மாமா, உங்க சொந்தக்காரங்களாம் வந்துட்டாவளா? இல்ல மனோகர், நான் யாரையும் கூப்பிடல. பொண்ணு தானே பார்க்க போறோம், பூ வைக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படியே மாமா. என்ன மூத்த மருமவனே, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா சந்துரு.
என்ன பார்வதி, எப்படி இருக்கா? ஆ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பார்வதி, எல்லாத்துக்கும் ஒத்த வார்த்தையிலே பதில் சொல்ற? கேட்கறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். இந்த வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற கோணம் இன்னும் ஒன்றை விட்டு போகல. என்னைக்கு தான் நீ மாற போறியோ? அப்படின்னு நான் பண்ணிட்டேன் மாறி போறதுக்கு. ஆமா, பொண்ணு வீட்டில் உங்க பையனை பத்தி சொல்லி தானே கல்யாணம் பண்றியே. பாரு, ஏன் இப்படி பேசுற? சும்மா இரு. நீ இரு மனோகரு. என்ன சொல்லணும் பார்வதி? பொண்ணு வீட்டில் என் மகனுக்கு என்ன குறை? பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை படிச்சிருக்கானா, என்ன வேலைக்கு போறான்னு கேட்டிருப்பாவல, என்ன சொன்னீங்க? சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லியாச்சு பார்வதி. இப்போ உனக்கு என்ன சொல்லணும்? இல்ல, உங்க பையன் படிக்கல, தோட்டத்துல தானே வேலை செய்யறான், எப்படி பொண்ணு கொடுத்தாவன்னு கேட்டேன். என் பையன் அடுத்தவங்க தோட்டத்துல வேலை செய்யல, சொந்த தோட்டத்துல வேலை செய்யறான். அந்த தோட்டத்துக்கே அவன் தான் முதலாளி. இல்ல, உங்க மூத்த மகனை படிக்க வச்சிருக்கிய, இளையவனை படிக்க வைக்கலன்னு கேட்பாவல்ல. மனோகரு, உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி வை, அவன் அங்கேயும் வந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க போறா. இவளே பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவா போல இருக்கு. அப்படி மட்டும் ஆச்சு, நடக்கிறதே வேற. சும்மா இரு பாரு. இல்ல மைனி, சும்மா கேட்டேன், நீங்க கோவப்படாதீங்க. என் மகனுக்கு என்ன குறைச்சல்? அவனுக்கு டீச்சர் பொண்ணை கட்டினா என்ன தப்பு? நீ எதுக்கு அதை கேட்குற? என் மகன் படிக்கலதான், ஆனா எங்க மொத்த சொத்தையும் அவன் தான் பத்திரமா பாதுகாக்கிறான். என் மூத்த மகன் படிச்சிருந்தாலும் என் குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது என் சின்ன பையன் தான். சரி சரி விடு ராஜேஸ்வரி. நல்ல காரியத்துக்கு போறப்ப இப்படியே சண்டை போட்டு இருப்பீங்க. சண்டையை விடுங்க. ஏக்கா, பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போக பூ பழம் தட்டு எல்லாம் எடுத்துட்டீங்களா? கொண்டு வந்து வண்டியில வைப்போம். ஆமா மனோகரு, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெண்ணிலா, சந்துரு, எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு வண்டியில வைங்கம்மா. சரிங்க அத்தை. சந்திர பொண்டாட்டி ரொம்ப தங்கமான புள்ள. அதே மாதிரி இப்போ வர மருமகளும் இருந்துட்டா உனக்கு ரொம்ப நல்லதக்கா. ஆமா மனோகரு, வெண்ணிலா என்ன சொன்னாலும் கோவப்படாம ரொம்ப தன்மையா நடந்துப்பா. ஏம்மா, வாமா ராணி, வா. பூமாரி, வாடா செல்லம். என்ன ராணி, உன் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம், இவ்வளோ லேட்டாவா நீ வருவ? ஏம்மா, பூமாரியோட அப்பா என்ன கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாவ. கடைசி நேரத்தில் அவளுக்கு ஒரு வேலை வந்துட்டு, அதனால எங்களை பஸ் ஏறி வர சொல்லிட்டாவம்மா. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. சரிம்மா ராணி, பரவாயில்ல. மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களா? ஆமாப்பா, அவளுக்கு என்ன குறை? நல்லா இருக்காங்க. ஏம்மா, தம்பிக்கு எப்போ பொண்ணு பார்த்தியே? என்கிட்ட சொல்லவே இல்லை, திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்றியே. பொண்ணு யாரு, என்ன படிச்சிருக்கா, என்ன பண்றாங்க, எந்த ஊரு, ஒண்ணுமே என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. பக்கத்து ஊர் தாம்மா, டீச்சர் வேலைக்கு படிச்சிருக்கா. அப்படியாம்மா? பொண்ணை பார்த்தியலா? நல்லா இருக்காளா? நேரில் பார்க்கலம்மா, ஃபோட்டோட பார்த்தது தான். நல்ல அம்சமா இருக்கா. உன் தம்பியும் ஃபோட்டோவை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அதான் நேரில் போய் பார்த்துட்டு வருவோமேன்னு கிளம்புறோம். அப்படியா? நகை எவ்வளோ போடுறாவ? கல்யாணம் எப்போ வச்சிருக்கேம்மா? ராணி, அதெல்லாம் பற்றி இன்னும் ஒன்றும் பேசலாமா. நேரில் போய் பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேசணும். நீ சாப்பிட்டியா? முதல்ல நீயும் பிள்ளைங்க போய் சாப்பிடுங்க. நாங்கள் வரும்போதே சாப்பிட்டு தானே வந்தோம். உன் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போனோம், மாப்பிள்ளையும் வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். எப்போ அவளுக்கு வேலை கிடக்கு, அவளும் வாரதா தான் இருந்துச்சு, திடீர்னு வேலை வந்ததுனால எங்களை மட்டும் அனுப்பி வச்சிட்டாவ. பூமாரிக்கும் ஸ்கூலு தான், நான் தான் இங்கே வரணுமேன்னு சொல்லி லீவு போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, நீயாவது வந்தியே. இக்கா, இப்படியே பேசிட்டு இருந்தா ஏன் நேரம் ஆயிரும். சீக்கிரம் போவோம் வாங்க. சரி மனோகரு, போவோம். சந்துரு, எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டியா? ஆமாம்மா, எடுத்து வச்சுட்டேன். சரியா, எல்லாரும் கார்ல ஏறி போவோம். மாமா, மாப்பிள்ளை எங்க? ஐயா ராமு. வரேம்மா. ஏமா சீதா, தூங்குனது போதுமா, சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாவ. ருக்கக்கா. வா சகுந்தலா. என்ன சகுந்தலா, காலையிலே வீட்டு பக்கம் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, காலையிலே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வேற சீதாவை பொண்ணு பார்க்க வராங்கள, அதான் உங்கள் வீட்டில் நிறைய வேலை இருக்கும், அதான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தேன். அப்படியே சகுந்தலா, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சீதாவை மட்டும் ரெடி பண்ணால் போதும். நான் அவளை எவ்வளவு அழகாக ரெடி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பலகாரம்லாம் செஞ்சிட்டிங்களா? ஆமாம் சகுந்தலா, எல்லாமே செஞ்சுட்டேன், டீ மட்டும் உங்கள் வரப்போ போட்டால் போதும். ஆ சரிக்கா. மாப்பிள்ளை எப்படி நல்லவரான்னு விசாரிச்சிங்களா? மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான மனுஷன்தான், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கு. சீதா டீச்சர் வேலைக்கு படிச்சிருக்கிறா, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? மாப்பிள்ளை கொஞ்சம் கம்மியாக தான் படிச்சிருக்காரு, அவங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குதான், அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துக்கிறாராம். ஓ அப்படியா? சீதா படிச்சிருக்கிறா, இருந்தாலும் நீங்கள் ஒரு படித்த மாப்பிள்ளையே பார்த்துருக்கலாம்க்கா. படித்த மாப்பிள்ளையோ படிக்காத மாப்பிள்ளையோ யாராக இருந்தாலும் என் பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்றினாலே போதும். இது நல்ல குடும்பம் சகுந்தலா, சீதாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சொத்தும் இருக்குது, போகிற இடத்துல என் மகளுக்கு எந்த கஷ்டமுமே வராது. அது சரிக்கா. சீதாக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதா? எங்கள் பொண்ணு நாங்கள் சொன்னதை எப்போவுமே தட்டி பேசுனதே இல்லை, இந்த விஷயத்துலையும் அவள் அப்படி தான்.
எனக்கும் அவங்க அப்பாவுக்குமே மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா போதும். என் மகளுக்கும் அந்த மாப்பிள்ளையும் பிடிக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணியலாக்கா? அவங்க கிளம்பிட்டாவளா? இல்லை சகுந்தலா, பக்கத்து ஊர் தானே, கிளம்பும்போது ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அவிய வரதுக்குள்ளே நம்ம டீ போட்டு ரெடி பண்ணிடலாம். நீ சீக்கிரமாக போய் சீதாவை அலங்காரம் பண்ணு. ஆ சரிக்கா, நான் சீதாவை சூப்பராக ரெடி பண்ணிடுறேன். சரி, சீதா ரூமில் தான் இருக்கா, நீ சீக்கிரமாக போய் அவளை அலங்காரம் பண்ணு. சீதாப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடலாம். அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? ஆமா ருக்கு, இப்பதான் ஃபோன் பண்ணேன். அவ எல்லாரும் கிளம்பிட்டாவலாம். நீ எல்லா பலகாரமும் ரெடி பண்ணிட்டியா? ஆமாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம பொண்ணு சீதா ரெடி ஆயிட்டாளா? ஆமாங்க, பக்கத்து வீட்டு சகுந்தலா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா. மாப்பிள்ளை வரதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவா. ஆ சரிம்மா.